கும்பத்தில் ராகு பாருங்க, நமக்கு ஜாதகத்தை எங்கே பார்த்தாலும் நல்லதாகவே தெரியுது, என்ன செய்ய தெரியல, புரியுதா? கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கஷ்டத்தில் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தா ஏதோ ஒரு சிரமம் இருக்கும். இறைவனுக்கே சிரமம் இருந்ததை தான் கதைகளும் புராணங்களும். மனுஷனாக பிறந்தாச்சுன்னா அவங்களுக்கும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏதாவது குடும்பத்தில் இருக்குதான் செய்யும். இல்லாமல் ஒன்றும் இல்லை அனுபவத்தில். ஆனால் இந்த கிரகங்கள் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கு. நல்லது செய்கிறவன் வரலைன்னா கூட நீங்கள் எப்போ சொன்னாலும் கும்பத்திலையும் சிம்மத்திலையும் கிரகம் ஜாதகம் மடிச்சு கொடுத்துங்க ஜெயிச்சிருவாங்கன்னு 100% அவங்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கை உண்டு. தந்தை ஒரு முறை கண்டம் தப்பியவர், அவருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் அல்லது ஏமாற்றம் இருக்கும். தந்தையும் அவர் தான் தாய் தந்தையை பிரிஞ்சு வளர்ந்தாரான்னு கூட கேட்கலாம். அப்பாவும் அவர் தாய் தந்தையை பிரிஞ்சு வளர்ந்தாராம். இங்கே ராகு கும்பத்தில் இருக்கும்போது அரசாங்க அரசியல் ஈடுபாடு வரும். ஆனால் கும்ப ராகு அப்படிங்கிறவர் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஒரு ஏமாற்றத்தை வாழ்க்கையில் சந்திக்க வைக்கும். அதற்கப்புறம் அவரை சோமேஸ்வரன் அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி வணக்கம். அண்ணாச்சி, கும்பத்தில் ராகு அட்டகாசமான பலன்கள் சொல்லுங்க அண்ணாச்சி. பாருங்க, கும்ப வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஜோதிட ஆர்வலர்கள், பக்தியின் பெண்டி நேயர்கள் அவங்க ஜாதகத்தை எடுத்து அவங்க பிள்ளைங்க ஜாதகத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு இந்த பேட்டியை பார்த்தாலே போதும். இந்த வீடியோ அவங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் நிச்சயமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு உறவுகள். ஒரு 50% ஜோதிடராக மாறிட்டாங்க. ஆமாம், எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஜாதகம் ஒரு இடத்துல பார்க்க போனாலும் அவங்களுக்கு அது புரியும். ஆமாம் நச்சு, இப்போ பேசுகிறவங்களும் எப்படி பேசுகிறாங்கன்றீங்க. 8 திசை நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி இருக்குன்றாங்க, 6 7 இருக்கான எப்படி இருக்குன்றாங்க, அந்த அளவுக்கு கேட்குறாங்க நாச்சு. ஆமாம், இல்லை ஜோதிடமும் அபாரமான வளர்ச்சி தான். பெண்கள் இளைஞர்கள் எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகி படிக்கிறாங்க. கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணியும் படிக்கிறாங்க, ஆர்வமாகவும் இருக்காங்க. அது ஒரு எழுச்சின்னே சொல்லலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பாருங்க, நமக்கு ஜாதகத்தை எங்கே பார்த்தாலும் நல்லதாகவே தெரியுது, என்ன செய்ய தெரியல, புரியுதா? கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கஷ்டத்தில் துன்பத்திலையும் துயரத்திலையும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தா ஏதோ ஒரு சிரமம் இருக்கும். இறைவனுக்கே சிரமம் இருந்ததை தான் கதைகளும் புராணங்களும் சொல்லும். கடவுளே அவதாரம் எடுத்து கஷ்டப்படும், அது படிக்கிறோம். அது மாதிரி மனுஷனாக பிறந்தாச்சுன்னா அவங்களுக்கும் சிரமங்கள் சிக்கல்கள் ஏதாவது குடும்பத்தில் இருக்கத்தான் செய்யுது. இல்லாமல் ஒன்றும் இல்லை அனுபவத்தில். ஆனால் இந்த கிரகங்கள் ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கு. நல்லது செய்கிறவன் வரலைன்னா கூட ஐயோ செய்ய முடியலையே, என்னால் இந்த ஜாதகருக்கு யோகம் தர முடியலையே, யார் மூலம் தரலாம்னு சொல்லி இன்னொரு ஆள் மூலம் அது இணைஞ்சு கொடுத்துருக்கு. கிரகங்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்ய தயாராக இருக்கு. இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. எல்லா ஜாதகங்களும் நல்ல ஜாதகங்களே, யோகமான ஜாதகங்களே, எல்லா ஜாதகங்களும் நல்ல ஜாதகங்களே. பாருங்க, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். கும்பத்துல கும்ப வீட்டுடைய மகிமையை தனி சொல்லுங்க. கும்ப வீட்டுடைய மகிமையை தனி. இது கோபுர வீடு, கோபுர கலசம்னா கோயிலில் போய் சாமியை நேர பார்த்தாச்சு வணங்க, அது சிம்ம வீடு, கோயில் வீடு. சாமியை நேர பார்த்து கோயிலுக்கு முன்னாடி நின்று இப்படி கும்புறதும், கும்பத்தை தலை நிமிர்ந்து பார்த்து கும்பிடக்கூடிய வீடு கும்ப வீடு. எதிர்பாராத வளர்ச்சி, மற்றவங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய வளர்ச்சியை கொடுக்க வீடு தான் கும்ப வீடு. கோபுர கலசம்னா நீங்கள் எப்போ சொன்னாலும் கும்பத்திலையும் சிம்மத்திலையும் கிரகம் இருந்தால் ஜாதகம் மடிச்சு கொடுத்துங்க ஜெயிச்சிருவாங்கன்றீங்க. 100% அவங்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கை உண்டு. முன்னோர் ஆசீர்வாதம், தாய் தந்தி ஆசீர்வாதம், ஏதோ ஒரு இவங்களுடைய உழைப்பு, இவங்க செஞ்ச ஒரு நல்லதோ ஏதோ ஒரு வகையில் ஒரு உயர்வை வந்தே தீரும். இந்த வீட்டுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, இருக்கிற இடமும் இருக்குல்ல, இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாம் சவுக்கியமேனு பாட்டே இருக்குல்ல. அப்போ இந்த கும்பத்தில் ராகு இருந்தால் இது கோபுர வீடு, கோபுர கலசம், தலைமை பொறுப்பு, தண்ணி தொட்டி, இப்படி உயரமான இடங்களை சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கும்ப வீடு. அப்போ இது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் இதில் ரொம்ப. இந்த கும்ப வீட்டில் போய் ஒரு ராகு பகவான் இருக்கான்னு வைங்க. பொதுவாகவே அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் கும்பத்தில் ரெண்டுலேயுமே ஏதாவது ஒரு பாவி இருக்கிறதே நல்லது. அப்போ இங்கே கும்பத்தில் பாருங்கள், ராகு பகவான் உட்காந்துட்டான்னு வைங்க. இந்த ஜாதகர் தான் பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு இடம் மாறி வெளியே சென்று புகழின் உச்சியை அடைகிறார். உறவுகளாலோ நெருங்கிய நண்பர்களாலோ ஆரம்ப காலத்தில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கிறார். ஏமாற்றம் இல்லாட்டி அவமானம் சந்திக்கிறார். அதற்கு பின்பு இடமாறி அந்நியர்கள் மத்தியில் வேறு மொழி பேசக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்நியர்கள் மத்தியில் தன் வாழ்வாதாரத்தை ஆரம்பித்து மிகப்பெரிய உச்சியை அடைகிறார். இந்த ராகு கும்பராகு பார்த்தீங்களா? சூப்பர். நல்ல தந்தையுடன் பிறந்த பெண் ஒன்றுக்கு புத்திர கவலை உண்டு. தந்தைக்கும் தாய்க்குமே புத்திர தோஷம் இருக்கும். குழந்தை தள்ளி பிறக்கிறது, பிறந்த 7 வருஷம் கழிச்சு பிறக்கிறது, அல்லது குழந்தை பிறந்து இறந்துருச்சு. இது இவங்க தாயார் தந்தைக்குமே கேட்கலாம், அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் கேட்கலாம், அம்மாவுடன் பிறந்தவங்களுக்கு கேட்கலாம், இவங்களுக்கு. ஜாதகர் ஒரு முறை பூமி மனை விஷயத்தில் ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார். நல்லா கவனிச்சுக்கோங்க.
பூமி மனைகளை முதலீடு செஞ்சு அது நீண்ட நாள் கழித்து ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துலையோ அவுட்டர்லையோ லாங்கோ எங்கேயோ ஒன்று முதலீடு செஞ்சு பேராசைப்பட்டு முதலீடு செஞ்சு அந்த பூமி மனையிலிருந்து வரக்கூடிய லாபம் தாமதப்பட்டு மன உளைச்சல் ஏற்படுத்தி தாமதப்பட்டு பெரும் லாபத்தை கொடுக்கிறது. இவ்வளோ பட்டு பெரும் லாபத்தை போய் ஐயோ அங்கே வாங்கிட்டு கொடுக்கும். ஒரு முறை பூமி மனையினால் ஒரு தொந்தரவுன்னு ஒன்று இருக்கும். இவர் உடன் பிறந்தவர் குடும்பத்திலோ அல்லது தாய் தந்தை குடும்பத்திலோ ஒரு மாற்று திருமணம் இருக்கும். சமுதாயம் மாறினதோ அல்லது மத மாற்றத்திலேயோ ஒரு மாற்று திருமணம்னு ஒரு நிச்சயம் இருக்கும். லவ் மேரேஜ்னு சொல்லி லவ் மேரேஜ்னு கூட அதை சொல்லிக்கலாம். ஒரு திருமணம் இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த காலத்தில் தான் காதல் திருமணம் அதிகமாகிடுச்சேம்பாங்க. இருந்தாலும் அதை சொல்லணுங்கிற கடமை இல்லை. நம்ம அப்போலே சொல்கிறோம், இந்த காலத்தில் சொல்லலாம். அப்போலேருந்து கூட அவங்க கூட பிறந்தவங்கள சொல்லியிருக்கோம். ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் இவங்க இடத்துக்கும் ரயில்வே ட்ராக்கும் பக்கத்தில் இருக்குது. இல்லை இபி டவர் போகிற இடத்து பக்கத்தில் இவங்களுக்கு ஒரு மண்மனை பூமி அமையும். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்களா, அது பக்கத்தில் அது இவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. குழந்தைகளால் கவலைங்கிறது என்னென்னா, குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவு பார்த்தாலும் கவலை. இவங்க சித்தப்பா, இவங்களுக்கு யாராவது சித்தப்பா இருக்காங்க, மூத்த சகோதரம் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் குழந்தைகளால் கவலை உண்டு. தந்தை ஒரு முறை கண்டம் தப்பியவர், அவருக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் அல்லது ஏமாற்றம் இருக்கும். தந்தையும் அவர் தாய் தந்தையை பிரிஞ்சு வளர்ந்தாரான்னு கூட கேட்கலாம். இவங்க அப்பாவும் அவர் தாய் தந்தையை பிரிஞ்சு வளர்ந்தாரான்னு கேட்கலாம். இங்கே ராகு கும்பத்தில் இருக்கும்போது அரசாங்க அரசியல் ஈடுபாடு வரும். ஆனால் அதில் பேராசைப்பட்டு ஏமாந்துடக்கூடாது. இங்கேயும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் காசு வந்துடுமா, இல்லை ஏதாவது பணத்தை கொடுத்து அரசாங்கத்தில் ஏதாவது வாங்கிடலாமா, வேலை வாங்கிடலாமான்னு போயிடக்கூடாது. பேராசைப்படாமல் இருக்கணும். ஒன்று கொடுத்தா 10 வரும் நினச்சி போயிடக்கூடாது, மாட்டிக்கூடாது. தாயாருக்கும் இங்கே ஒரு மருத்துவ செலவு இருக்கும், தந்தைக்கும் ஒரு மருத்துவ செலவு இருக்கும். கேட்டாங்கய்யா, அதில் எந்த ஒரு அச்சமும் இல்லை. அதாவது அந்த கும்ப ராகு அப்படிங்கிறவர் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு ஒரு ஏமாற்றத்தை வாழ்க்கையில் சந்திக்க வைக்கும். அதற்கப்புறம் அவரை பக்குவப்படுத்தி உயர்த்து. அப்புறம் பாருங்கள், அவர் ஷேர் மார்க்கெட்டில் போடுறதோ அல்லது வேறு யாரை நம்பி போடுறதோ வேறு பேராசை கேட்டால் நிச்சயப்பட்டார் வேண்டாம் பாரு. ஆனால் ஜாதகருக்கு தலைமை பொறுப்பு உண்டு. தாய் வழியிலோ தந்தை வழியிலோ இருதார யோகம் உண்டு. யாராவது 2 கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்களான்னா ஆமாம் சார் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இவர் குழந்தை வெளியூர் சென்று படிக்கும். 11ஆம் இடத்துல வெளியூர் வெளிநாடு தூரதேசம் சென்று உயர்கல்வி படிக்கும். எப்படி உயர்கல்வி கண்டிப்பாக படிக்கும். இவரது குழந்தைக்கும் மருத்துவ செலவு இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி இருக்கா, கண்ணு பல்லு சம்மந்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோன்னா ஆமாம்பாங்க. இங்கே தாமத திருமணம் ஒன்று உண்டு. யாருக்காவது ஒரு ஆளுக்கு லேட் மேரேஜ் இருக்கான்னு கேட்டால் ஆமாம்பாங்க. இந்த கும்பமே கண் பாதித்த வீடு. கும்பத்தில் பாவி இருந்தால் கண் பார்வை பாதித்தவங்க இந்த குடும்பத்தில் யார், ஜாதகம் இருக்கா, ஜாதகர் கூட பிறந்தவங்க இருக்கான்னு கேட்கும். மருத்துவம் படித்தேன் தாமதமாக, இந்த மருத்துவம் படித்தவங்க சிலர் லேட்டாக போய் அக்குப்ரெஷர் படித்தேன், ஜோசியம் படித்தேன், சட்டம் படித்தேன்னு தாமத கல்வி ஒன்று உண்டு. அதில் உயர்வும் உண்டு. அதில் தான் வருமானம் உண்டு. தாமதமாக ஒரு எஜுகேஷன் இருக்கும், அதில் உயர்வு தந்துடும். வெளியூரில் போய் புகழடைஞ்சே தீர்வாங்க. பெண் தெய்வ வழிபாடு இருக்கும் அல்லது சித்தர் வழிபாடு இருக்கும். சித்தர் ஆசி பெற்றவங்களும் இருப்பாங்க. பெண் தெய்வ வழிபாடு இருக்கும். சித்தர் ஆசி பெற்றவங்க இருக்கும். ஜாதகர் பெயரில் ஒரு டாக்குமெண்ட் பத்திரம் இருக்கும். தந்தை பெயரிலும் சொத்துக்கள் உண்டு. மூத்த சகோதரர்களுக்கு இருக்கும். சித்தப்பாவுக்கும் சொத்துக்கள் உண்டு. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ராகுனால் டாக்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். புதன் எழுத்து, ராகுக்கும் டாக்குமெண்ட், பேப்பர் ஒர்க். எப்பெல்லாம் ராகு தசை ராகு ஊற்றி வருதோ ஒரு டாக்குமெண்ட் பேப்பர் வேலை நடக்கும் சார். ஏதாவது நடக்கும். அந்நிய மொழி பேசணுமா, ராகு. அப்போ 11ஆம் இடத்து ராகு லக்னத்தை பார்ப்பார், 9 பார்ப்பார். அப்போ ஒரு குடும்பத்திலோ ஜாதகர் குடும்பத்திலோ அந்நியர் ஒருவர் தலையீடு, 3rd person ஒருத்தர் இவங்க நெருக்கமான நண்பராக இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும். இவங்க இயல்பாக ஒரு சங்கம், சமுதாயம் அல்லது இந்த குடியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த வீடுகளுக்குள்ள ஒரு சேரிட்டு மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு தலைமை பொறுப்பு வந்துடும். ஏதோ ஒரு வகையில் தலைமை பொறுப்பு வந்துடும். பெரியவர்கள் நட்பு உண்டு. யார் நட்பு உண்டு? பெரியவர் நட்பு. பெரியவர்கள் தப்பா எடுத்துக்கூடாது. பார்க்கும் உறவுகள் பெரிய மனிதர்கள் நட்பு. ஆமாம், பெரியவர்கள்னா 85 வயசால் நட்பு சொல்லக்கூடாது. ஒரு அரசியல்வாதி, அரசாங்க அதிகாரி, ஒரு தரமான ஆட்கள், தொழிலதிபர்கள், பெரிய அளவோடான ஒரு நட்புகள்லாம் அங்கே என்ன செய்யும், இவங்களுக்கு இருக்கும். பேராசி மட்டும் கூடாது. நீங்கள் என்ன செய்வீங்க, இப்போ இங்கேயும் உங்களுக்கு கும்பத்தில் சந்திரன் இருந்தால் என்ன அப்படின்னு இல்லை, அதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வச்சுக்கிறாங்க. ஆமாம், கும்பராகுக்கு 11ஆம் இடத்துல லாபராகு. இவங்க ஃபைனான்ஸு, இண்டஸ்ட்ரி, வாடகை வருமானம், இப்படி எக்ஸ்ட்ரா எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் கண்டிப்பாக இருக்கு. கும்பரா 100% இருக்கும். சூப்பர். இல்லை 100% இருக்கும். அதை வச்சுக்கலாம். எதிர்கால திட்டமும் உங்களுக்கு தெளிவாக இருக்குன்னாச்சு. எதிர்கால திட்டங்களும் தெளிவாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டம். இந்த நீங்கள் இந்த தனுசு வீட்டில் இருந்து நீங்கள் மீனை வீட்டு வரைக்கும் ராகு இருக்கவங்க பாருங்கள், இந்த 4 வீட்டுக்கே ஒரு தனி மதிப்பு இருக்கும். தனுசு, மகரம், கும்பம், மீனம் எதில் ராகு இருந்தாலும் அந்த கடைசியில் இந்த குரு வீடு சனி வீட்டில் ராகு இருக்கும் கூட எதிர்பாராத அதிர்ஷ்டம் நிறைய பேர் அடிக்கிறாங்க. நிச்சயமா. அது எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இருக்கு. சரிண்ணாச்சு, நிறைய அடியாங்க. கும்பத்தில்
சந்திரன் இருக்கு, அதோட சேர்ந்து ராகு இருக்காரு. இப்போ கும்பத்தில் வந்து சந்திரன் ராகுன்னு சேர்ந்துருக்குன்னா இங்கேயும் அதே தான். தாயாரோட பிறந்தவங்களை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். இங்கேயும் சாமியாடி குறி சொன்னவங்க, பஞ்சாங்கம் படித்தவங்க, சோதிடம் படித்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஜாதகருக்கு அது யோக பலன். சூரியன் இருந்துச்சுன்னு வைங்க, தந்தை வழி உறவுகளுக்கு ஒரு பாதிப்பை சொல்லும். சூரியனோட ராகு கும்பத்தில் தந்தையுடன் பிறந்த பெண்ணுக்கோ தந்தையுடன் பிறந்த ஒருவருக்கு அங்கே சிறப்பில்லை. தந்தைக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முறை பின்னோக்கி இழுத்திருக்கும், மீண்டும் உயர்ந்தவர். சூரியன் ராகு கும்பத்தில் இருந்தால் பெரிய பொறுப்பில் வந்துடுவாங்க. பல்லு கண்ணு கொஞ்சம் பார்த்துக்கணும் இல்லையா? அதான் அந்த உறுப்புகளில் முதுகு வலி இது எல்லாத்துக்கும் இருக்கும். அது வலிச்சிட்டு போகுது, என்ன சொல்லிக்கிட்டே அதுக்கு ஒரு மருத்துவம் பார்த்துக்கிற வேண்டியதான். யோகம் இருக்கா, அதுதானே மெயின். அப்போ அங்கே குரு ராகு இருக்கு, வெரி வெரி சூப்பர். ஆனால் குழந்தை விஷயத்தில் கவனமாக இரு. ஒரு தடவை பொருளாதாரத்தில் ஆசைப்படாமல் இரு. இந்த பேராசை பெருநஷ்டம். இவங்களுக்கு சித்தப்பா இருந்தாலும் சரி, மூத்தவங்க இருந்தாலும் சரி, ஒரு பெண் குழந்தை இருக்கும், அவங்க பேர்லையும் சொத்துக்கள் டாக்குமெண்ட் இருக்கும். இங்கே புதன்றாக இருந்தால் பழமையான ஏடுகளை படிப்பவர், எழுத்தில் வல்லவர், அக்கௌண்ட்ஸில் எல்லாம் வல்லவராக, கமிஷன் தொழில், கான்ட்ராக்ட் தொழில் செய்யலாம். இவருக்கு நெருங்கிய நல்லா பாருங்க, இவருக்கு அங்கே செவ்வாறாக இருக்கு. ஜாதகருக்கே தலைமை பொறுப்பு உண்டு கும்பத்தில் செவ்வாறாக இருந்தால். ஆனால் இளைய உடன்பிறப்பு ஒரு முறை ஏமாற்றத்தை சந்திக்கும். கூட இவனுடைய இடைய உடன்பிறப்பு யார் இருந்தால் ஒரு தடவை ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சா அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய ஆளாவான். சூப்பர். அது ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். அங்கே சனிராக இருந்துச்சு, சனிராக இருந்துச்சுன்னா பாவியாச்சு, சூப்பராக இருக்கும். அவர் கும்பத்தில் சனின்னு அவர் விடாச்சு. இங்கேயும் தலைமை பொறுப்பு உண்டு, வெளியூர் தொடர்பு உண்டு, தலை சார்ந்த வியாதி இருக்கும், ஸ்கின் ப்ராப்ளம், இவ்வளோதான். ஆனால் வெற்றி, பெரிய வெற்றியை கொடுத்துரும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில், டிராவல்ஸ், பயணம் சம்மந்தப்பட்டது, ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள். சனிராக சுக்கிரன் ராகுனாச்சு. சுக்கிரன் ராகு இருந்தால் கண் சம்பந்தமான தொந்தரவு இருக்கும், கவனமாக இருக்கணும். அத்தை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் மேன்மை, பொருளாதாரத்தில் மேன்மை. பிற்பகுதியில் கும்பங்கிறது கடைசி, உங்களுக்கு மீனம், கும்பத்துக்கு அடுத்து மீனம், அதோட முடியுது, லாஸ்ட் வந்துடுச்சு. அப்போ பிற்பகுதியில் பணம், செல்வம், அதிர்ஷ்டம். சுக்கிரனோட ராகு வந்து அங்கே கும்பத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து இருதார யோகம் அங்கே யாருக்குன்னு கேட்கணும். கண் சம்மந்தப்பட்ட பாதித்தவங்க யாருக்கு? கல்வி, அந்தஸ்து, பொருளாதாரத்தில் டாப்பில் கொண்டு போய் விட்டு. நெஞ்சார்ந்த நன்றிகள் நாச்சி, சுகமே சொல்க. நாச்சி வணக்கம்.